5 நாட்களுக்கு மிக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த 5 நாட்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும்? இன்று முதல் எந்தெந்த மாவட்டங்கள்ல மழைக்கான தீவிரம் இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்துல தென் மாவட்டத்துல ரொம்ப நாளா நம்ம சொல்லிட்டே இருந்த அந்த ராமநாதபுரம் போன்ற இடங்கள், கமுதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அதே மாரி தென் மாவட்டத்துல இன்னும் சில பகுதிகள், சிவகங்கை மாவட்டம், மதுரை, திண்டுக்கல் போன்ற இடங்களில் பரவலாக மழை பொழிவு கடந்த 24 மணி நேரத்தில் மாலை நேரங்களில் கணிசமாக நமக்கு தீவிரமானதை பார்த்தோம். இனி வரும் நாட்களிலும் மழை எங்கெல்லாம் நமக்கு பெய்யாமல் ரொம்ப குறைவாக இருக்கிறதோ அங்கேயும் கனமழை ரொம்பவே தீவிரமாக இருக்கும். பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருக்கீங்க. குறிப்பாக சென்னை உள்ளிட்ட நிறைய மாவட்டத்தில் வெயில் பயங்கரமாக கொளுத்துது, மழை தான் ஆனால் வரவே மாட்டேங்குது அப்படிலாம் சில பேர் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக மிக கனமழைக்குள்ள நம்ம போகிறோம். எந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப கொடூரமாக இருக்கோ அதை விட 2-3 மடங்கு மழை பொழிவு நமக்கு அதிகமாகவே இருக்கு. நிச்சயமாக எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் முதல் மிக கனமழை பெய்யும் என்பது குறித்து மிக தெளிவான ஒரு விளக்கத்தை நம்ம இதில் கொடுத்துருக்குறோம். தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. 8 நிமிஷம்தான், நீங்கள் முழுமையாக கேட்டீங்க அப்படின்னா அடுத்து வரும் நாட்களில் எங்கெல்லாம் நமக்கு மழை பெய்ய போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மழையிலேருந்து தப்பிக்க முடியும். அதனால் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் மழையிலேருந்து நம்ம எல்லாருமே தப்பிக்க முடியும். தேதிகள் அறிவிக்கப்பட்டாச்சு. எந்தெந்த தேதிகளில் மழை ரொம்ப தீவிரமாக இருக்குன்னு நேற்றைய தினமே உங்களுக்கு நம்ம அறிவிச்சிட்டோம். இன்றைய தினத்தில் எத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யும், எங்கெல்லாம் கடுமையான கனமழை பொறுத்தவரை செப்டம்பரில் பதிவாகும் அப்படிங்கிறது குறித்து மிக தெளிவாக மற்றும் விளக்கமாக பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். லைக் பண்ணாதவங்கலாம் கொஞ்சம் உடனே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நிறைய பேர் லைக் பட்டனை கிளிக் பண்ணாமலே பார்க்குறீங்க, கொஞ்சம் அந்த லைக் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். தமிழகத்தில் செப்டம்பர் 15ஆம் தேதி வரை சில மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக போகுது. அதனால் செப்டம்பர் 15 வரைக்கும் மிதமான மழை, கனமழைன்னு ஆங்காங்கே விட்டு விட்டு இருக்கும். ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 45 நிமிடங்கள் வரைக்கும் மழை எதிர்பார்க்கலாம். அதிகபட்சம் 1 மணி நேரம் வரைக்கும் சில மாவட்டத்தில் மழை பெய்யும். ஆனால் இன்னொரு தேதி இருக்குங்க, அந்த தேதியிலிருந்து அரை மணி நேரம், 1/4 மணி நேரம்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட அரை நாள் மற்றும் ஒரு நாள் முழுவதுமாக மழை பொழிவு அப்படிங்கிறதே நம்ம எதிர்பார்க்க முடியும். அது எந்த நாள் அப்படிங்கிறத பார்க்கலாம். செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை முதல் மிக கனமழை தமிழகத்தில் அதிகரிக்க போகுது. ஒரு நவம்பர் மாதத்தில் மழை காலம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி செப்டம்பர் 17 முதல் 21 வரைக்கும் இருக்கும். நீங்கள் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மழை பொழிவு கடுமையாக கொட்டித்தீர்க்கும். தேதிகள் சொல்லிட்டோம். எதுக்காக இதெல்லாம் முன்னாடியே சொல்கிறோன்னா, எல்லாருமே கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தேதியை கொஞ்சம் முன்னாடியே சொல்கிறோம். செப்டம்பர் 17 முதல் 21 வரை இருக்கக்கூடிய நாட்களில் முதல் மிக கனமழையாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆகவே இந்த தேதிகளில் மழையினுடைய தீவிரம் மிக கடுமையாக இருக்கும். சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டத்தில் மழை வரக்கூடிய நாட்கள் தான் இந்த செப்டம்பர் 17 முதல் 21 வரை. கடந்த 24 மணி நேரத்தில் தென் மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடைஞ்சிருக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி, முதுகளத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், ராமேஸ்வரம், தொண்டி உள்ளிட்ட இடங்களிலும், அதைத் தொடர்ந்து சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளிலும், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல்லில் பகுதியாக மழை வாய்ப்பும் பதிவாகி இருக்கிறது. இது மேலும் படிப்படியாக வரும் நாட்களில் எல்லா பகுதிகளுக்கும் மழை தீவிரம் அடையும். ஆகவே தென் மாவட்டங்கள் தானே அப்படின்னு சொல்லி சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிடாதீங்க. நிறைய இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. இனி வரும் நாட்களில் வட தமிழ்நாட்டிலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டங்களிலும் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும், இரவு நள்ளிரவில் பகுதியாக கனமழை இப்போ வரைக்கும் பதிவாகிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு நாளுமே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் ஏதாச்சும் சில இடத்துல பகுதியாக மட்டும் மழை பதிவாகிட்டு போகுது. ஆனால் இது இப்படியே இருந்துடாது. மாவட்டம் முழுவதும் மழை தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்குது. தயவு செஞ்சு இரவு நள்ளிரவில் கொடை எடுத்துகிட்டு போங்க வெளியே போனீங்க அப்படின்னா. ஆனால் இந்த தேதியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துருங்க. ஏன்னா மிக கனமழைங்கிறது செப்டம்பர் 17 முதல் 21 வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள். ஒரு நவம்பர் மாதத்தில் ஒரு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மழை பெய்யும் செப்டம்பர் 16க்கு அப்புறம்.
நல்ல ஒரு தீவிரமான ஒரு வடகிழக்கு பருவமழையே ஆரம்பித்த மாதிரி நமக்கு அந்த உணர்வு இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு மழை பொழிவும் ரொம்ப கொடுமையாக பதிவாகும் அறிவித்த தேதிகளில். அதே மாதிரி கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சியிலும் பரவலாக கனமழை விட்டு விட்டு 16ஆம் தேதி வரை பதிவாகும். அதன் பிறகு மிக கனமழையாக ஓரிடங்களிலும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் எல்லா மாவட்டங்களிலும் நமக்கு மழை வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. தயாராகிக்கோங்க. ஏன்னா தாழ்வான பகுதிகள்லாம் கடுமையாக வெள்ளம் சூழ்ந்துடும். யார் யாரெல்லாம் ரொம்ப தாழ்வான பகுதியில் இருக்கீங்களோ வீட்டை விட்டு வெளியே வர முடியாத மாதிரி தண்ணீர் எல்லாம் சூழ்ந்து நின்றோம். அதற்கேற்ற மாதிரி நீங்கள் இப்பொழுதே முன்னெச்சரிக்கையாக சில நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா அந்தளவுக்கு மழையினுடைய தீவிரம் தாழ்வான பகுதிகளில் அதிகப்படியான வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு மழையும் பதிவாகும். டெல்டா மாவட்டங்களில் மழை எப்படிங்க அப்படின்னா 16ஆம் தேதி வரைக்கும் மிதமான மழை தான். அதாவது பெரிதளவில் மழை இருக்காது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, மயிலாடுதுறையில் வந்து பெரும்பாலும் வான மேகமூட்டமும் பகுதியாக வேணால் நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கும். மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் ஏதாச்சும் சில இடத்துல வேணால் செப்டம்பர் 16க்குள்ளே எதிர்பார்க்கலாம். ஆனால் செப்டம்பர் 17லேருந்து 21 வரைக்கும் இருக்கக்கூடிய தேதிகள் டெல்டாவில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் மழை தீவிரமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மயிலாடுதுறையில் ஆரம்பித்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய எல்லா டெல்டா பகுதிகளிலும் செப்டம்பர் 3வது வாரத்தில் கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமடைய போகுது. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தொடர்ந்து அதுக்கு முன்னாடி நம்ம தென் மாவட்டங்கள் பற்றி இன்னும் விரிவாக நம்ம பார்க்கணும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் விட்டு விட்டு வரும் நாட்களில் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழையும், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலியில் செப்டம்பர் 17 முதல் 21 வரை இருக்கக்கூடிய நாட்களில் மழை வாய்ப்பு மேலும் தீவிரமடைய போகுது. அதனால் இப்போதைக்கு பகுதியாக மழை இருந்தாலும் தென் மாவட்ட பகுதிகளே செப்டம்பர் 3வது வாரத்தில் தயாராகிக்கோங்க. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பரவலாக கனமழைக்கு வாய்ப்பு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், தேனி மாவட்டத்தில் நல்ல மழை பதிவானுச்சு. அதே மாதிரி கோயம்புத்தூர் தெற்கு பகுதி வால்பாறை, சோலையாறிலும் நல்ல மழை தீவிரமாக இருக்கும். உதகமண்டலம் அதை தொடர்ந்து குந்தா, அவலாஞ்சி போன்ற இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. மற்ற இடங்களில் மிதமான மழை வரை பெய்யும். அடுத்தபடியாக கடைசியாக தென்காசி மாவட்டத்தில் மிதமான மழை தொடரும். செங்கோட்டை, புளியங்குடி மற்றும் அதன் சுற்றுவர பகுதிகள், இங்கே தென்காசி மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவு தீவிரமடைய போகுது. தொடர்ந்து எச்சரிக்கையாக இருங்க. எந்தெந்த மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமாக இருக்குங்கிறத நம்ம சொல்லிட்டோம். தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் அடுத்த மாதத்தில் தான் முடிவுக்கு வரும். இப்போதே தென்மேற்கு பருவமழை முடிவுக்கு வராது. ஏன்னா நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க, எப்போ வடகிழக்கு பருவமழை வரப்போகுதுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்னும் இந்த மாதம் வரைக்கும் நமக்கு தென்மேற்கு பருவமழை தான். தென்மேற்கு பருவமழை தானே, கொஞ்சம் தான் மழை பெய்யும் நினச்சிடாதீங்க. இந்த பருவமழையிலே நமக்கு வந்து அதிக மழை வந்து பதிவாகிடும். அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வடகிழக்கு பருவமழை வர்றதுக்கு முன்னாடியே எல்லா மாவட்டங்களிலும் போதுமான அளவுக்கு மழை பொழிவு பெய்ய போகுது. அதுக்கப்புறம் வடகிழக்கு பருவமழை தொடங்கி பெய்கிற ஒவ்வொரு மழையும் நமக்கு ஆபத்து தான். நீங்கள் நண்பர்களே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.